நுண்ணறிவின் கோட்பாடுகள். நுண்ணறிவு தனித்த ஒரு திறனை மட்டும் கொண்டதன்று, அது ஒன்றுக்கும் மேற்பட்ட திறன்களை உள்ளடக்கியது. நுண்ணறிவுன்றது ஒரு தனித்த திறன் கிடையாது, ஒன்றுக்கும் மேற்பட்ட திறன் இருக்கிறது தான் நுண்ணறிவு. ஸோ நுண்ணறிவு என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட திறன்களை உள்ளடக்கியது. இந்த கருத்தை விளக்க 3 வகை நுண்ணறை கோட்பாடுகள் கூறப்பட்டுள்ளன. ஒற்றை காரணி, இரட்டை காரணி, குழு காரணி. ஸோ 3 வகையான நுண்ணறிவு கோட்பாடுகளை விளக்கி இருக்கிறாங்க. 1 ஒற்றை காரணி, 2 இரட்டை காரணி, 3வது குழு காரணி. ஸோ 3 வகையான நுண்ணறிவு கோட்பாடுகள் சொல்லி இருக்கிறாங்க. 1. நுண்ணறிவு ஒரு பொதுத்திறனாகும். இந்த ஒற்றை திறன் பலதரப்பட்ட செயல்களுக்கு பின்னணியாக அமைகிறது. ஒருவரின் பல வகையான திறன்களை இயக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு திறன் உண்டு என்றும் அதுவே அவரது நுண்ணறிவாகும் என ஒற்றை காரணி கோட்பாடு கூறுகிறது. ஸோ பாருங்கள், ஒற்றை காரணி கோட்பாடுனா என்னன்னு பாருங்கள். நுண்ணறிவு ஒரு பொதுத்திறன். இந்த ஒற்றை திறன் பலதரப்பட்ட செயல்களுக்கு பின்னணியாக அமைகிறது. ஸோ நுண்ணறிவுன்றது ஒரு பொதுத்திறன். ஒரே ஒரு திறன் அதாவது ஒற்றை திறன் பலதரப்பட்ட செயல்களுக்கு அது பின்னணியாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவரின் பல வகையான திறன்களை இயக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு திறன் உண்டு என்றும் அதுவே அவரது நுண்ணறிவாகும் என ஒற்றை காரணி கோட்பாடு கூறுகிறது. அப்போது ஒருவருடைய பல வகையான திறன்களுக்கு பின்னணி பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கும், ஒரே ஒரு திறன் உண்டு, அதுதான் அவரது நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி ஒற்றை காரணி கோட்பாடு சொல்லுது. இதன்படி ஒருவர் மிகுந்த நுண்ணறிவு பெற்றிருப்பாரேயானால் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் அதை பயன்படுத்தி வெற்றி பெறுவார். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் தேர்ச்சி பெற்ற இயற்பியல் பேராசிரியருக்கு தன் வீட்டில் உள்ள வானொலி அல்லது தொலைக்காட்சி பெட்டி பழுதானால் அதை சரி செய்ய தெரிவதில்லை. இந்த குறைபாட்டை போக்க ஸ்பியர்மேன் இரட்டை காரணி கோட்பாட்டை கொண்டு வந்துள்ளார். பார்த்தீங்கன்னா ஒருவர் மிகுந்த நுண்ணறிவு பெற்றிருப்பார் அப்படின்னா வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிக்கும் அதை பயன்படுத்தி வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி இந்த ஒற்றை காரணி கோட்பாடு சொல்லுது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இயற்பியலில் தேர்ச்சி பெற்ற ஒரு பேராசிரியர் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய வானொலி தொலைக்காட்சி ஏதாவது கெட்டு போச்சுன்னா கூட அதை கூட சரி செய்ய தெரியாது. ஸோ இது ஒற்றை காரணி கோட்பாடு இதுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனவே அந்த குறைபாட்டை போக்குறதுக்கு தான் இரட்டை காரணி கோட்பாட்டை கொண்டு வந்தாங்க. இரட்டை காரணி கோட்பாட்டை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஸ்பியர்மன்.